புவர் வீராங்கனி கீதா. நாங்கள் இங்கே வந்து ஜபத்துக்கு வர சொல்ல முதல் நாள் வந்து இதே பிரச்சனை தான். எல்லாருக்கும் ஆளுக்கு பேசிக்கிறோம், பிடிக்கல கொள்ள எல்லாம் இதே நாளைக்கு ஓடிட்டு தான் நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி என்ன படத்து யாரும் கூட மாட்டேன்ட்டாங்க. அவள்தான் என்ன ஜபத்துக்கு போனோம். ஜபத்துக்கு போயிட்டு சரி உட்காந்து ஜபத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்களை என்ன குறித்து நீங்க இட்டு வந்தீங்களோ அது நடக்கட்டும், அதை யாராலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டு நாங்க வந்து அட்டன் பண்ணிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதம் எங்களுக்கு கொடுத்தாங்க. எலும்பு உலர்ந்தப்பட்டது, அப்புறம் நாவின் பொய் இது, அருவருப்பான காரணங்கள், சிலை வழிபாடுகள், அப்புறம் பாவம் சாபம், இது மன்னிப்பு எல்லாம் இது பண்ணாங்க. எங்களுக்கு 10 கட்டளையே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிறோம். அப்புறம் நாங்க எங்களை வந்து ஒண்ணுமே தெரியாத நாங்க மண்ணு கீழே குனிஞ்சு நாங்க பில்லு தின்ற குதிரைகளா இருந்தோம். நாங்க இப்போ எங்களை வந்து விதைச்சிட்டாங்க, விதை நெல்லா போட்டு விதைச்சிட்டாங்க. இப்போ நாங்க அந்த மண்ணு பில்லு துன்ற குதிரையா இருந்து நாங்க இப்ப போர் குதிரை ஆயிட்டு நாங்க கிளம்புறோம். நாங்க யுத்தத்தை கிளம்பி நாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அன்னி சபை அது இது நடத்தும். நாங்க இதுக்கெல்லாம் நாங்க போறோம். நாங்க இங்க ஆராதனை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாம் இருந்தாங்க செய்வோம். ஆனா நாங்க முறுமுறுப்புறதுக்கு ஆண்டவர்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புதல் பண்ணிட்டு நாங்க அதை இது பண்ணி விட்டோம். கேன்சல் பண்ணி விட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியும் நாங்க இது பண்ணோம். அதே போல இந்த அபிஷேக ஆராதனையில எங்களுக்கு ஜபம் பண்ண சொல்ல ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி நீங்க தோட்டத்து பூக்கெல்லாம் இங்க பூத்து குலுங்குறீங்க. நீங்க எல்லாமே என்னுடைய அதான் உங்களை அரவணைக்கிறேன்றாரு ஆண்டவர். அதை நாங்க ஆசிரிச்சோம். அந்த அபிஷேக ஆராதனையில நாங்க எல்லாம் புது இது நாங்க உணர்ந்து நாங்க ஆசீர்வதித்து நாங்க இது பண்ணோம். ஏசு நாமத்தால் ஜெபம்